கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம ஒன்று கற்றுக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ கிளாஸ் போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறோம். ஹிந்தி கற்றுக்கணுன்னா ஹிந்தி கிளாஸ் போகிறோம். கீபோர்ட் கற்றுக்கணுன்னா கீபோர்ட் கிளாஸ் போகிறோம். கார் டிரைவிங் கற்றுக்கணுன்னா கார் டிரைவிங் கிளாஸ் போகிறோம். அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கும் நம்மக்கிட்ட 9 வகையான ஆவியின் கனிகள் அவசியம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் பரலோகத்துக்கு போக ரெடியா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு ஸ்கூலில் இருக்க டீச்சர் அவங்க கிளாஸ்குள்ளே போய் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கேம் வைக்கணுன்றதுக்காக அவங்க எல்லாருக்கும் ஒரு பலூனை கொடுத்து அவங்க பேர் அதில் எழுத சொல்லி ஊத சொன்னாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸும் பலூன் எல்லாத்தையும் ஊதி முடிச்சாங்க. இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். அந்த ஒரு நிமிஷத்தில் உங்கள் பேர் போட்ட பலூன் எங்கே இருக்குன்னு தேடி நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் முடிவுலையும் யாருமே அவங்க பேர் போட்ட பலூனை கண்டுபிடிக்க முடியலையா. உடனே அந்த டீச்சர் இன்னும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். அப்போ நீங்கள் எடுக்கிற பலூனில் யார் பேர் போட்டிருக்கோ அந்த பலூனை அவங்ககிட்ட போய் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்களாம். அந்த ஒரு நிமிஷமும் ஆரம்பிச்சுச்சான். அந்த ஒரு நிமிஷம் முடிகிறதுக்குள்ளேயே எல்லாரோட பலூனும் அவங்கவுங்க கையில வந்துருச்சான். இதே போலதான் பலூன் ஹாப்பினஸ் மாதிரி நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தோம் நம்ம நினைக்கிறோமோ அப்ப அந்த சந்தோஷத்தை நம்ம கண்டே பிடிக்க முடியாது. எப்ப நம்ம மித்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்ப நம்மளோட சந்தோஷமும் தானா நம்மளை தேடி வரும். நீங்களும் மித்தவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்க சந்தோஷமா வாழுங்க. நியாயம் தீர்க்க வருவாரப்பா, நீயும் நானும் அதுக்காகவே ஆயத்தமாக ஆகிடுவாக. இயேசுராஜா நடுவாரத்தில் நியாயம் தீர்க்க வருவாரப்பா, நீயும் நானும் அதுக்காகவே ஆயத்தமாக ஆகப்பா. அடடா அடடா அடடா, நம்ம இயேசு திரும்பவும் வரடா. அடடா அடடா அடடா, நம்ம இயேசு திரும்பவும் வரடா. இயேசுவின் செல்லங்கள். கிறிஸ்துநாடு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லோட நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:1-2. இயேசுவின் செல்லங்கள். என்னுள்ள போலிருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். பிள்ளைமான் 1:12. இயேசுவின் செல்லங்கள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏசாயா 7:14. தேங்க்யூ. ஏன் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறணும்னு ஆசைப்படக்கூடாது? ஆசைப்பட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் தருவாருங்க. நீ சோர்ந்து போய் படுத்து கிடக்க உனக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார்.
உங்க கூட ஏசப்பா இருக்கிறாருங்க. அவர் உங்க மேல ஒரு பிளான் வச்சிருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்க எதற்காக தெரியுமா? நம் மூலியமாக அநேகர் ஆயிரங்கள் லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகத்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எனக்காக, எங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் கட்டாயம் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக தேவை இருக்கிறது. ஒரு ஐயா சொன்னாங்க, எப்பயுமே நீ ஒரு பெரிய பிரச்சனையோடு இருக்கிற மாதிரி தான் நீ பேசுகிற கணேசா, என்னங்க செய்கிறது? பைபிளில் யோசுவாவை கொண்டு யோர்தானை கடக்க வைக்கிறார். அப்பா, யோர்தான் கடந்துருச்சுன்னு சொல்லி நிம்மதியாகுள்ள சந்தோஷமாகிறதுக்குள்ள அடுத்து எரிகோ வந்துருச்சு பாருங்க. அப்போ பைபிள் எல்லாம் வனாந்திர வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு பிரச்சனையை சந்திச்சு முடிச்சுட்டோம், திருப்தியாக முடியுது. அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும். அதெல்லாம் நம்ம ஜெபித்து தான் மேற்கொள்ளணும். ஆண்டவர் நம்மை பழக்க வைக்கிறார். தாவீதுகிட்ட கேட்டால் தாவீது சொல்லுவார், ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, நான் சண்டை போட்டேன், அதை ஜெயித்தேன். கரடி வந்துச்சு, அதை ஜெயித்தேன். இப்போ கோழியாத்து வந்திருக்கிறான், இவன் ஏமாத்திரம். அப்படிதாங்க இருக்குது. வாலிபர் முகாம் மே 1 திருச்சி முகாம் வச்சோம். ஆண்டவர் நம் ஜெபித்தபடியே ஆத்துமாக்களை கொடுத்தார், வாலிபர்களை கொடுத்தார். பெரிய ஒரு எழுப்புதல் ஆண்டவர் வந்தது. இப்போ வர்ற ஃபோன் காலெல்லாம் யோசிச்சு பார்க்குறோம், அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுட்டாருங்க. இதெல்லாம் எங்களால் ஆனதுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டாங்க. இது எனக்காக ஜெபித்த உங்களால் ஆனதுங்க, உங்கள் ஒவ்வொருத்தரால் ஆனது. அல்லேலூயா. இதெல்லாம் நீ சொல்கிறியே, எங்களுக்கும் நிறைய இலக்கு இருக்குன்னு சொல்கிறீங்களா? உங்கள் வியாபாரத்தில் பிரச்சனையா? உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா? உங்கள் பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியலையா? குழந்தை பாக்கியம் இல்லையா? இன்னும் தாமதமாகிட்டே இருக்குதா? சொந்த வீடு இல்லையா? ஏதோ சரீரத்தில் வியாதியோடு இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நான் சொல்கிறேங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார், பயப்படாதீங்க. ஏசப்பா உங்க வலது பக்கத்துல தான் இருக்கிறாரு. சும்மா சொல்லுங்க. இப்ப கூட நீங்க கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியே நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது நம்புறது போல உங்க வலது பக்கத்துல ஏசப்பா இருக்கார். நம்பி அப்படி பாருங்க, வலதுபுறம் பாருங்க, ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? அவ்வளவுதான். ஆண்டவர் மாற்றுவார், உங்கள் குறைகளை நிறைவாக மாற்றுவார். நம்ம ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியங்க. நம்மளை ஆசீர்வதிக்க எதற்காக தெரியுமா? நம் மூலியமாக அநேகர் ஆயிரங்கள் லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகத்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அத்தி மரத்தை ஓங்கி வளர செய்யறாருன்னா எதுக்காக? அத்தி மரம் அப்படி கனி கொடுத்து அந்த கனி அத்தி மரமே எடுத்து சாப்பிட்றதுக்காகவா? அருமையான அந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சகோதரி, ஏன் உனக்கு வேலை கொடுத்துருக்கிறார்? ஏன் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கார்? ஏன் உனக்கு சொந்த வீடு கொடுத்துருக்கிறார்? ஏன் நல்ல வருமானத்தை கொடுக்கிறார்? நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அநேக ஆண்டுடைய நாம மகிமைக்காக ஆசீர்வாதமா நீ மாறணும். கிராமங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும். மிஷனரி ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா மாறணும். ஜெபத்துல ஆசீர்வாதமா மாறணும். ஆண்டுடைய பாரத்தை சுமக்கிற ஒரு கிறிஸ்தவனா மாறணும். உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் தியானித்து உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். கடந்த நாட்களில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லிக் கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். பாருங்க, மாம்சமான யாவருமே ஆவி ஊற்றுவார். இதுதான் முதல் செய்தி. அல்லேலூயா. உங்கள்கிட்ட மாம்சம் இருக்குதாங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை தந்துருவார். நீங்க கேட்கணும், விசுவாசிக்கணும், விரும்பணும். நீங்க ஆசைப்பட்ட வீடை கட்டிட்டீங்க, ஆசைப்பட்ட காரை வாங்கிட்டீங்க, ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கிடுறீங்க, அதெல்லாம் சாதிச்சிடுறீங்களே. ஏன் நீங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறணும்னு ஆசைப்படக்கூடாது? ஆசைப்பட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவர் தருவாருங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்துட்டா அப்பொழுது அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? பைபிள்ல மார்க்கு கடைசி அதிகாரத்தை 16-17 நான் சொல்லுவேன். விசுவாசிக்கிறவள் நான் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, வியாதிசியங்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுகமடைவார்கள். இந்த செய்தியை குடும்பமா நீங்க கேட்குறீங்களா? கேளுங்கங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்க பக்கத்துல கையை வைங்க. கை வச்சா அடையாளம் இருக்குதுங்க, வியாதி சுகமாயிரும். வச்சு பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கங்க. வக்கீலா படிச்சு முடிச்சவங்க வக்கீலா ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்றாங்க.
டாக்டருக்கு படித்து முடிச்சோடனே டாக்டர் வேலை பார்க்கலன்னு சொல்ல மாட்டாங்க, டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்து கிறிஸ்தவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இருக்குங்க. பூரா பைபிளை படித்து 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 மண்டை பெருசாயிருச்சுங்க உங்களுக்கு. நிறைய பேர் கணேசன் பிரசங்கத்தை குறை சொல்லி ஃபோன் அடிக்கிறீங்க, லெட்டர் எழுதுறீங்க. நிறைய பேர் எனக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேங்க, நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கங்க. நான் ஏதோ இந்த ஓட்ட பிரசங்கத்தை வச்சு எனக்கு தெரிஞ்ச ஆண்டோட அன்பை சொல்லி 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 இப்போ 800 முழு நேர மிஸ்டரிகள் இருக்கிறாங்க. நான் சாகுறதுக்குள்ள 7000 மிஸ்டரிகளை இந்தியாவில் எழுப்பி 1,00,000 கிராமங்களை சந்திக்க போனோம். ஒரு பொருத்தனை வச்சிருக்கிறேன். நான் என்னால் முடிஞ்சது நான் செய்யறல. அப்போ நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் உங்களை ஃபாலோ பண்ண போகிறேன். என்னை விட நீங்கள் அதிகமாக ஊழியம் செஞ்சு ஆத்தும அறுவடை செஞ்சுருக்கேன். நான் சொல்கிறேன், உங்கள் கூட நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்க, உங்கள் ஊழியத்தில் நான் இணைகிறேங்க. பாருங்க, அடையாளம் இருக்குதுங்க. செஞ்சு காமிக்கணுங்க, செஞ்சு காமிக்கணுங்க. சும்மாங்க எனத்தையாவது விதண்டாவதமாக பேசும். நீ ஏன் கணேசங்கிற பேரை வச்சிருக்கிற? ஆமாம், இதான் தேவை. ஏசப்பாவே என்ன கணேசன் தான் பேர் சொல்லி கூப்பிட்டாரு, உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. அது ஏன் எப்படி செய்றீங்க, இது ஏன் எப்படி செய்றீங்க, ட்ரெஸ் ஏன் எப்படி போடுறீங்க? என்னங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்க கூட ஏசப்பா இருக்கிறாருங்க. அவர் உங்க மேல ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான் என்ன தெரியுமா? நீங்க சும்மா சர்ச்சுக்கு போகணும், 2 பாட்டை படிக்கணும், எனத்தையாவது ஒரு சில்லற காசை காணிக்கைய போடணும், பிரசங்கத்தை இந்த காதில் கேட்டு இந்த காதில் விடணும், வீட்டுக்கு வந்து நல்ல கறி மீன் முட்டையும் சாப்பிட்டு நல்லா தின்னுட்டு தூங்கணும். இதான் கிறிஸ்தவம், இதான் இதுக்காக உங்களை அழைச்சிருக்க இல்லைங்க. ஆண்டு உங்களை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை வல்லமினால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி 1000 லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை மாற்ற விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார், உங்களை நிரப்ப விரும்புகிறார், உங்களை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புகிறார், உங்களுக்கு தரிசனங்களை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். இதைத்தான் கடை செய்திகள்லாம் பேசியிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா கடைசியில் பாருங்க, மூப்பர்கள் 3வது அடையாளம். தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், முதல் அடையாளம். 2வது அடையாளம் என்ன? தரிசனங்களை அடைவார்கள், 2வது அடையாளம். 3வது சொப்பனம் காண்பார்கள். அல்லேலூயா. நீங்க சொப்பனம் கனவு காணுங்க. கனவு காணுங்கன்னா இன்னைக்கு வேற பெரிய பணம் கொட்டுறாப்புல கனவு காண்கிறீங்க. உலக பிரகாரமான கனவுகள் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா ஆண்டவருக்காக நீங்க சொப்பனம் பார்ப்பீங்க. ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி சொப்பனம் ஆண்டவர் காமிப்பாருங்க. அல்ல, உங்களுடைய ஊழியன்னா ஆரம்ப காலங்கள்ல எனக்கு பைபிள் வசனம் நிறைய தெரியாத நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் சொப்பனத்தை பார்க்க வைப்பாருங்க. ஐயோ, காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஏதாவது ஒரு சொப்பனம் வரலைன்னா எனக்கு கவலையாரு. ஐயோ, ஏன் நம்ம ஏசப்பா சொப்பனத்துல நம்மகிட்ட பேசவே இல்லை, ரொம்ப கவலையாயிருவாங்க. ஐயோ, நம்ம எதுவும் தப்பு தண்டா செஞ்சிட்டோமா, ஏன் நம்மகிட்ட பேச மாட்டுறாரு? இந்த உணர்வு உங்களுக்கு வரணுங்க. நீ ஏசப்பா பிள்ளை தானே, அவர் தானே தகப்பன். தகப்பன் பிள்ளைகிட்ட பேசாம எப்படிங்க இருக்கிறது? அல்லேலூயா. இப்ப நான் இருக்கிறேன், என் மூத்த மக ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அவட்ட ஒரு நாள் பேசாம இருக்கலாம், 2வது நாள் பேசணும் இல்லைங்க. நான் பேசலாட்டி என் மக சண்டைக்கு வருவாங்க. அடுத்து என்ன செய்யணும்? எனக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன் இருக்கு. அவங்க என் கூட பேசணும். நான் பேசணுங்கிறத கடமை, அவங்க என்கிட்ட பேசணும். இதுதாங்க ஏசாவுக்கு நமக்கு இருக்கிற உறவுங்க. அல்லேலூயா. ஐயோ, என்கிட்ட ஏன் பேசவே இல்லை அப்படி கவலைப்படுவேன். அடுத்து கொஞ்சம் வளர வளர ஏசப்பா சொப்பனத்துல மட்டும் பேச மாட்டாரு, தரிசனங்களை காண்பிப்பாரு. நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது என் ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். ஒரு ஃபில்ம் பார்க்கறது போல அநேக காட்சிகளை, தரிசனங்களை காண்பிக்கிறார். நான் பார்த்த அந்த தரிசனத்தின்படி என் ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த தரிசனங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஐயா, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வார்த்தை உள்ளத்துக்குள்ள வரும்போது இது ஏசப்போட வார்த்தைன்னு சொல்லி என்னால் உணர முடியும். ஏனால் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தேற்றரவாளன் இருக்கிறார். இது என் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை, என் ஆண்டவருடைய சத்தம் என்று என்னால் கேட்க முடிகிறது. இதெல்லாம் அடையாளம் ஐயா, அடையாளம் ஐயா. அதுல உள்ள ஒரு அடையாளம் தான். கிறிஸ்துவ நண்பர்களை, சொப்பனம்
காண்பார்கள். ஆண்டவர் உங்களை சொப்பனங்களை பார்க்க, அவர் நாம மகிமைக்காக சொப்பனம் பார்க்கணுங்க. இப்ப பைபிள்ல சொப்பனம் பார்த்த சாட்சிகளை கொஞ்சம் மனசு கொண்டு வாங்களேன். உங்களுக்கு என்ன தெரியுது? யார் சொப்பனம் பார்த்தா? கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. ஆதியாமத்துல அப்படியே வாசு பார்த்துக்கிட்டே வந்தா யாக்கோபு சொப்பனம் பார்க்குறான். 28 அதிகாரத்துல சொப்பனத்துக்குள்ள பேசுறேன். ஏன்னா அவன் ஒன்றும் உருப்படாதவன். அப்பாவை ஏமாத்துறான், அண்ணனை ஏமாத்துறான், அனாதையாயிட்டான். என் பாட்டுக்கு ஆதியாமம் 28 அதிகாரத்தை வாசு பார்த்தா கல்லு மேல தலையை வச்சு பாவம் அனாதை போல வனாந்திரத்துல படுத்து கிடக்கான். இவனுக்கு ஆண்டருக்கு பயப்படுற பயம் கிடையாது. இவன் கூட தீர்க்க தரிசனமா பேச முடியாது. ஏன்னா அவனுக்கு காது கேட்கறது, தரிசனங்களை காமிக்க முடியும். ஏன்னா அவன் ஆவிக்குறி குருடன். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்கள் நிறைய பேரு ஆவிக்குரிய குருடர்களா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய செவிடர்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் பேசுறது கேட்க மாட்டது. 1 மணி நேரம் கூட ஜெபிக்க கூடாதா? எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, உன்னை அத்திமரம் போல ஓங்கி வளர செய்தேனே, ஏன் கனி கொடுக்க மறுக்கிறாய்? இந்த வருடமும் இருக்கட்டும் என்று உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறேனே, எப்பொழுது எனக்கு பலன் கொடுப்பாய், எப்பொழுது எனக்கு லாபம் கொடுப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் பரிதபிக்கிறார். உன்னையே நம்பி உன்னோடு கூட வருகிறாரே. அப்படியே சத்தம் உனக்கு கேட்கலையே. யாக்கோபுக்கு கேட்காது. எல்லாம் இருந்து இல்லாத போல அனாத போல இருக்கிறான். இவங்களோட பேசுறதுக்கு யூஸ் பண்ற வெப்பன் என்ன, முறைகள் என்ன? சொப்பனம். சொப்பனத்தை காண செய்கிறான். அவனுக்கு ஒரு சொப்பனம் அவன் கண்களில் ஆண்டவர் காண்பிக்கிறான். அவன் எத்தனை சொப்பனம் பார்க்கிறான். அந்த சொப்பனத்திலே நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறது? அந்த சொப்பனத்திலே ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியை, இன்றைக்கு உன்னோடு கூட ஒரு சொப்பனம் ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். சொப்பனத்தின் மூலியமாக உன்னோடு கூட பேச விரும்புகிறார். அந்த சொப்பனத்தினுடைய செய்தி என்ன தெரியுமா? ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய வளர்ச்சிக்கு, உன்னுடைய வளர்ச்சி பணிகளுக்கு, உன் பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு, உங்க குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, சொப்பனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இலை நீ அனாதை கிடையாதுரா யாக்கோபு, உனக்காக தேவதூதர்களை வச்சிருக்கிற. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சோரி, ஐயோ யாரும் இல்லாத அனாதையாக எங்க ஒரு வனாந்திரத்துல யாக்கோபை போல படுத்திருக்கிறேன்னு சொல்லுகிறாயா? நீங்க அனாதை கிடையாதுங்க. உங்களுக்காக ஒரு ஏணி வச்சிருக்கிறாரு, தேவதூதர்கள் வச்சிருக்கிறாரு. அந்த ஏணிக்கு மேல கர்த்தர் நின்று, அல்லேலூயா. ஆதியாகமம் 28 அதிகாரம் 13 அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. இவன் படுத்துக்கிட்டு சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எங்க ஆண்டவர் இவனுக்காக நின்றுகிட்டு இருக்கிற. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, நீ சோர்ந்து போய் படுத்து கிடக்க, உனக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். சொப்பனம் காண்கிற வாக்கு தத்துவங்களை சொல்லுகிறார். அந்த வாக்கு தத்துவங்களை சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, சொப்பனத்தில் யாக்கோபு சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்துவங்களையும் நிறைவேற்றுகிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியை, கடந்த நாட்களிலே நீ கண்ட சொப்பனங்கள் உண்மை, நீ கண்டது உண்மை. அந்த சொப்பனங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, சாலமோன் சொப்பனம் பார்க்கிறான். சொப்பனத்துல ஆண்டவர் தரிசனமாய் சொல்றாரு, நீ விரும்புகிறது என்னப்பான்னு கேட்கிறார் சாலமன்ட்ட. அவன் பாருங்க, நல்ல வேளை தமிழ்நாட்டு கிறிஸ்தவம் கூட பழகல பாருங்க. அவன் இங்கன்னா பழகிருந்தா ஒரு 5 கோடியில் பெரிய கட்டடம், சர்ச்சு கட்டணும், கட்டடத்துல ஆத்துமாக்கள் வரணும்னு ஜெபிக்கணும், ஆத்துமாக்கள் வந்தா சர்ச்சு தானா கட்டி முடிச்சிடலாம். இருக்கிற சர்ச்சுக்கே கூட்டம் வரல, அப்புறம் என்ன நீ பெரிய 5 கோடியில பெரிய சர்ச்சு கட்டுறாங்க? சரி விடுங்க. இப்ப பாருங்க, சொப்பனத்துல உனக்கு நீ விரும்புறதை கேளுன்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவன் ஞானத்தை கேட்கிற, அரிதானதை கேட்டா என்று ஆண்டவரால் பாராட்டப்படுகிறான். சாலமோன் சொப்பனம் கண்டான். சொப்பனத்திலே ஆண்டவர் சாலமோனோடு உறவாடுகிறார். தன்னுடைய என்ன விரும்புகிறார் என்று கேட்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்குற நீங்க, எனக்கு தரிசனம் வரலங்க, தீர்க்க தரிசனம் என்னால சொல்ல முடியாங்கிறீங்களா? அட்லீஸ்ட் பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டீங்கன்னா அவர் எப்படியாவது உங்க கூட பேசுவாருங்க. அட்லீஸ்ட் சொப்பனத்திலேயாவது உங்களோட கூட பேசுவார், கனவுகளை பேசுவார். 27 வருடங்களுக்கு முன்பாக என் ஆண்டவரை
நான் சொப்பனங்கள் மூலியமாக என்னோடு கூட பேசியிருக்கிறார். அந்த என்ன சொப்பனத்திலே பார்த்தேனோ அதே சொப்பனத்தில் பார்த்த அதே ஊழியத்தை என்னை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் ஐயா. சிறுவர்கள் ஆண்டவருக்காக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். சிறுவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்ற சொப்பனம். வாலிபர்கள் முகாம்களிலே ஆயிரக்கணக்கான வாலிபர்களை அழைத்து வருவேன். அந்த வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். தேசத்துடைய எழுப்புதலை குறித்து தரிசனம் காண்பார்கள். என் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தரிசனம் காண்பார்கள். எல்லாம் பேசுற வார்த்தையின்படி, நான் கண்ட சொப்பனத்தின்படி ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாரே. இந்த செய்தி கேட்கிற சகோதரி, நீ பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுவாயானால் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். சொப்பனங்கள் மூலியமாக பேசுவார். தரிசனங்களை காண செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆசைப்படுங்க, அப்பா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்க, அப்போதான் எனக்கு சொப்பனங்கள், உங்களுடைய சொப்பனங்கள் வரும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வரலாட்டா பிசாசு சொப்பனம் கொடுப்பான். நீ விரும்புங்க, ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்தாவுடைய வல்லமையான நிரப்புன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனங்களை காண செய்வார். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, மாம்சமான யாவரில் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தவர், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மீதும் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை ஊற்றும். அவர்கள் சொப்பனங்களை காண செய்யும், தரிசனங்களை அடைய செய்யும், தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவளாக மாற்றும். அப்பா, ஒரு எழுப்புதல் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு மூலியமாக உண்டாக்கும். என்னை பயன்படுத்துகிறீரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் சாட்சி சொல்லும்படியாக கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் எப்சிபா. நான் தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு. நான் பிறந்தது எல்லாமே கேரளா. நான் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அங்கே வந்துட்டோம். தென்காசி என்கிற அந்த பகுதியில் ஒரு கிராமத்தில் நாங்கள் இப்போ வசித்து வருகிறோம். ஆனால் ஆன்மீகத்தில் ரொம்ப பக்தி உள்ளவளாக நான் இருந்தேன். ஏசுபாவை குறித்து எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. ஆனாலும் நான் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப நான் பக்தி உள்ளவளாக நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அந்த சமயத்தில் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாங்க. என்னுடைய சரீரத்தில் பயங்கரமாக ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த டயத்தில் ஏசப்பா, நான் நிறைய பக்தி மார்க்கத்தில் இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் அதுக்குள்ளே ஒரு தீர்வு கிடைக்கல. அப்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி எனக்காக நான் உனக்காக ஜெபிக்கிறேன், ஏசப்பா உனக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பாங்க, ஏசப்பா உனக்கு விடுதலை கொடுத்தா நீ ஏசப்பாவுக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அந்த சமயம் நான் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் நான் எங்கள் ஆண்டிகிட்ட சொன்னேன், முதல்ல எனக்கு சுகம் கொடுக்கட்டும், நான் அப்புறமேலுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் ஆண்டிகிட்ட சொன்னேன். பார்த்தா அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண அன்னைக்கு எனக்கு அன்னைக்கு நைட்டே என்னுடைய சரீரத்தில் அந்த பலகீனம் மாறிடுச்சு. மாறினோடனே நான் அந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் குடும்பத்தில் யாருமே என்னை சர்ச்சுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை தடை பண்ணவே இல்லை. நான் தொடர்ந்து சபைக்கு நான் போய்கொண்டிருந்தேன். அப்படி நான் போயிட்டே இருக்கும்போது என்ன அறியாமலே எனக்கு இயேசு பற்றி, எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்ச இயேசுப்பாவுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு. அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியாதனால நான் ஏசப்பா கிட்ட, நான் என்ன ஏசப்பா உங்களுக்காக நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எனக்காக நான் ஜெபிக்கிறத விட என்னுடைய குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நான் நிறைய ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஏசப்பா என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மிராக்கள் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. எங்கள் அக்காவுக்கு திடீர்னு ரொம்ப பலகீனப்பட்டு இருந்தாங்க. அப்போது நாங்கள் எங்கள் அக்காவுக்காக நான், எங்கள் ஆண்டி, எங்கள் பாஸ்டர் எல்லோரும் எங்கள் அக்காவுக்காக ஜெபிச்சாங்க. அப்படி ஜெபிச்சப்போ எங்கள் அக்காவுக்கு அந்த பலவீனத்தில் இருந்து இயேசுப்பா ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை கொடுத்தாங்க. அது நிமித்தமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய குடும்பம் முழுவதுமாக இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பித்தோம்.
சபைக்கு நாங்கள் சபைக்கு போகிறோம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சதுனால என்னுடைய சொந்த பந்தங்க, எங்களுடைய சமுதாயம் எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போவும் நாங்கள் எங்களுடைய ஊரில் வந்து தனியாக தான் இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் வந்து அதை நினச்சி நாங்கள் சோர்ந்து போனாலுமே ஏசப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை தேய்ச்சி அவருக்குள்ளாக எங்களை நடத்தி வராங்க. நாங்கள் அப்படி இருக்கும்போது எங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் கிறிஸ்டினுக்குலாம் நீங்கள் போயிட்டீங்க, எப்படி உங்களுடைய வாழ்க்கைலாம் நல்லா இருக்கும், உங்களுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் எதுவுமே நன்மை நடக்காது அப்படிலாம் சொல்லி எல்லாரும் ரொம்ப எங்களை இதாக பேசுனாங்க. ஆனாலும் கூட ஏசப்பா எங்கள் அண்ணாவுக்கு எங்கள் அக்காவுக்கெல்லாம் நல்ல ஒரு வழிகளை திறந்து ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு திருமண காரியங்களை கற்று நடத்தி வச்சாங்க. ஏசப்பாக்கு நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக பக்தியில் நாங்கள் ஆண்டரை தேட ஆரம்பித்தோம். அவருக்காக நாங்கள் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஏசப்பாக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஏசப்பா வந்து பைபிள் காலேஜ் படிக்கும்படி கர்த்தர் எனக்கு வந்து தெளிவாக என் கூட பேசுனாங்க. அப்போ வந்து நான் மாரநாதா சர்ச் நாங்குநேரியில் போய் நான் பைபிள் காலேஜ் முடித்தேன். பைபிள் காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமேலுக்கு நான் போகிற சபையில் வந்து சிறுவர் ஊழியம், வீட்டு ஜெப கூட்டம் அப்படியா நடத்தும்படியாக தேவன் எனக்கு உதவி செஞ்சாங்க. அங்கே இருக்கும்போது தான் நம்மளுடைய கிராம மிஷனரி இயக்கத்தில் இருக்கிறதான எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி மூலமாக இங்கே இருக்கிற ஊழியத்தை வந்து நான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, அங்கே போனால் இன்னும் கூட இங்கே இயேசுப்பாக்காக நிறைய ஊழியம் செய்யலாங்க்கா, உங்களை ஒதுக்கி வச்ச சமுதாயத்தின் மத்தியில் தேவன் வந்து உங்களை இன்னும் பயன்படுத்துவாங்க, உங்களுடைய கிராமத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்னை வந்து உற்சாகப்படுத்தினாங்க. அப்படி உற்சாகப்படுத்தும் போது நான் வந்து ஓகே, அவள் என்கிட்ட வந்து ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வரல. தேவ சமூகத்தில் 3-4 மாசமாக ஏசப்பா நான் என்ன செய்ய, நான் போகவா இல்லைன்னா நான் போகிற சபையில நான் தொடர்ந்து ஊழியம் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தேன். அப்போ ஏசப்பா எனக்கு சொன்னாங்க, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் ஏசப்பா இந்த ஊழியத்துக்கு என்னைய கூட்டிட்டு வந்தாங்க. நான் இங்கே வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கர்த்தர் இது வரைக்குமாக சின்ன பிள்ளைங்க மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் தேவன் என்னை பயன்படுத்தி வராங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய சமுதாயத்துக்கு பயந்து, உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு பயந்து, உங்க குடும்பத்தில் நீங்க ஒருத்தரா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது, உங்களுக்காக நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது இயேசுப்பா நிச்சயமா என்னுடைய சமுதாயம் வெறுத்திருந்துச்சு, ஆனா எங்களுடைய குடும்பம் சொந்த பந்தங்க எல்லாருமே எங்களை வெறுத்துட்டாங்க. ஆனாலும் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்து என்னைய பயன்படுத்தி வராங்க. என் குடும்பத்தை இதுவரைக்கும் ஆசீர்வாதமா, ஒருத்தருக்கு முன்பாகவும் நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை ஆசீர்வதித்து வராரு. அப்படின்னா நீங்க ஒருத்தரா இருப்பீங்க அப்படின்னா, நீங்க ஏசப்பாக்காக உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி ஒரு அண்ணன் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறேன், பாடலாமா? ஓகே அண்ணே, பாடலாமா? பாடலாண்ணே. சரிண்ணே. ஏசப்பா ஏசப்பா உங்கள் பிள்ளை நானப்பா, அப்பா ஏசப்பா உங்கள் பிள்ளை நானப்பா, ஏசப்பா ஏசப்பா உங்கள் பிள்ளை நானப்பா, அப்பா ஏசப்பா உங்க பிள்ளை நானப்பா, எனக்காக சிலுவையில சிந்தி நீங்க ரத்தத்தை, எனக்காக சிலுவையில சிந்தி நீங்க ரத்தத்தை, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க, என் பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிங்க ஏசப்பா, என் பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிங்க ஏசப்பா, நம்புறேனப்பா நான் நம்புறேனப்பா, உங்க பிள்ளை நான் இதை நம்புறேனப்பா. குட்டீஸ், பாட்டு சூப்பரா இருக்கா? சரி, இப்போ இதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஆக்ஷன் பார்த்துடலாமா? ஓகே அண்ணே, ஆக்ஷன் பார்த்துருவோமா? பார்த்துடலாண்ணே. பண்ணிடலாமா? ஓகே ஓகே. ஏசப்பா ஏசப்பா உங்க பிள்ளை நானப்பா, அப்பா ஏசப்பா உங்க பிள்ளை நானப்பா, ஏசப்பா ஏசப்பா உங்க பிள்ளை நானப்பா, அப்பா ஏசப்பா உங்க பிள்ளை நானப்பா,
எனக்காக சிலுவையில சிந்தினீங்க ரத்தத்தை, எனக்காக சிலுவையில சிந்தினீங்க ரத்தத்தை, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க, என் பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிங்க ஏசப்பா, என் பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிங்க ஏசப்பா, நம்புறேனப்பா நான் நம்புறேனப்பா, உங்க பிள்ளை நான் இதை நம்புறேனப்பா. என்ன குட்டீஸ், பாட்டு சூப்பராக இருந்துச்சா? ஓகே, பாய். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் இல்லை. ஒரு நாள் எந்திரிச்சு நம்ம ஜெபித்து அந்த நாளை எதிர்நோக்குகிறோம். ஒவ்வொரு நாளையும் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒன்று நமக்கு தெரிந்த அழகான ஒரு வசனம் சங்கீதம் 118:24 சொல்லியிருக்கு, இது கர்த்தர் என்ன நாள்? உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இன்னைக்கு நம்ம ஒன்றும் பெருசாக சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் மறுபடியும் சொல்கிறேன், காலையில் எழும்புகிறோம், குளிச்சு கிளம்புறோம், இன்னைக்கு ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் நடந்துடல, அப்படியே நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்குரிய ஒன்றும் நடந்துடல. அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட், இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். எதுக்கு சந்தோஷப்படுறோம்? இது கர்த்தர் உண்டு பண்ணி எனக்கு கொடுத்துருக்கிற நாள், ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கிறார், அதை நினச்சி சந்தோஷப்படணும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்தோஷப்படுவதற்கு 1000 விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? எங்கேயாவது கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாவது கவலை கிடைக்குமான்னு தேடி பெருக்கி குப்பையெல்லாம் பெருக்கி, ஏமி கார்மைக்கேல் எழுதுறாங்க, எங்கேயாவது கிடக்கிற முள்ளெல்லாம் எடுத்து வரிசையாக வச்சு அது மேலே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு எழுதுறாங்க கிறிஸ்தவங்க. ஏமி கார்மைக்கேல் என்ன சொல்கிறாங்க? முட்கள் அங்கங்கே கிடக்கு, கஷ்டப்பட்டு தேடி எடுத்து ஒரு இடத்துல ஒன்றா வச்சு அது மேலே என்ன செய்கிறோமா? உட்காந்துக்கிறோம். இவ்வளோ முள் என்னை குத்திக்கிட்டு இருக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி. இல்லை, கவலையை தேடுகிறோம். ஆனால் தேடி பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் சந்தோஷமாக இருப்பதற்கான 1000 வழிகள் நம்மை சுற்றி இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளையும் ஒரு விசுவாசி, ஒரு ஊழியன் எப்படி அதை பார்க்கணும் தெரியுமா? எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதியிருக்கு, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போதான் பார்த்தோம் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் அப்படின்னு சொன்னோம். அதே வசனம் சொல்லுது நாட்கள் பொல்லாதவைகள் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன் பொல்லாதவைகள்? பொல்லாங்கனாகிய பிசாசு இந்த பூமியிலே சுற்றி கொண்டிருக்கிறான், ஜனங்களை வஞ்சித்து நரகத்துக்கு நேராக இழுத்து போய் கொண்டிருக்கிறான், பாவத்தினால் நிறைந்த உலகம். அதனால தான் எழுதியிருக்கு பொல்லாதவைகள் ஆனதால் நாட்கள். நமக்கு ஒரு அதோட சேர்த்து ஒரு கட்டளையும் கொடுத்துருக்கு, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ ஒவ்வொரு நாளையும் 2 வகையாக பார்க்குறோம். ஒன்று சந்தோஷம், கர்த்தர் கொடுத்த நாள். இன்னொன்று என்னது? இந்த நாள் உலகம் பொல்லாங்குக்கு கீழே இருக்குது, இந்த நாள் ஒரு பொல்லாத நாள். எத்தனையோ பேர் பிசாசின் அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருக்கிற இந்த நாளிலே நான் ஏதாவது செய்ய வேண்டும், காலத்தை பிரயோஜனப்படுத்தி செயல்பட வேண்டும். இது ஒவ்வொரு நாளையும் கிறிஸ்தவன் பார்க்க வேண்டிய ஒரு டியூயல் விஷன், 2 கண்ணோட்டம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சந்தோஷமாகவும் பார்க்கணும், இது பொல்லாத நாள், இதில் நான் என்ன செய்யணும், ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு தேடுதல் ஒவ்வொரு நாளும் நமக்குள் இருக்க வேண்டும். எத்தனையோ செய்திகளை நீங்க கேட்டிருப்பீங்க, எத்தனையோ செய்திகளை நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா கேட்கிற ஒவ்வொரு செய்தியும், நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய இருதயத்தை அசைக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அந்த எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு துடிப்போடு, ஆண்டவரை என்னுடைய சொந்த கண்களினால அந்த எழுப்புதலை காணணும், என்னுடைய திருச்சபையில் அந்த எழுப்புதலை காண செய்ய மாட்டீரோ, நான் வழிநடத்துகிற சிறுவர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் அந்த எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்காதோ என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. அன்று வாலிபன் ஜெபித்தான், ஆண்டவரை மறுபடியும் செய்யும், டூ இட் அகைன் லார்ட், டூ இட் அகைன். அமெரிக்க தேசத்திலே 1940வது ஆண்டில் எட்வின் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவருக்கு கீழே நிறைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களாம். அப்போது அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போகணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு ஆவிக்குரிய சுற்றுலா அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் ஒரு இடத்த பார்க்க போகிறாங்க. அந்த இடத்த போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அறைகளையாக பார்க்குறாங்க.
ஒவ்வொரு அறைகளையாக பார்க்கும் பொழுது அங்கே நடக்கிற காரியங்கள், இது வந்து அவர் பயன்படுத்தின லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரியை காமிக்கிறாங்க. அங்கே நிறைய ஆவிக்குரிய புஸ்தகங்கள்லாம் இருக்குது. இது இவருடைய பெட்ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு அறையை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவருடைய பெட்டுக்கு அருகாமையில் 2 முழங்கால் தடம் வந்து பதிக்கப்பட்டிருந்ததை பார்த்தாங்க. அதை பார்த்த உடனே அந்த போதகர் வந்து அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்டெல்லாம் சொன்னார், இது வந்து ஒரு ஆவிக்குரிய மனிதன், இந்த இடத்துல அவர் தங்கி இருந்தார், இப்போ வந்து இந்த இடத்த நம்ம சுற்றுலா இடமா நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா மாணவர்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறிட்டாங்க. பஸ்ஸில் ஏறிட்டு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்க்கும்போதுல ஒரு நபரை மட்டும் காணும். அப்போ அந்த ஒரு நபர் காணுனதும் அந்த எட்வின் பாஸ்டர் வந்து மறுபடியும் இறங்கி அந்த அறையை ஃபுல்லாக, அந்த இடம் ஃபுல்லாக பார்க்குறாரு. அந்த கூட்டிகிட்டு வந்த அந்த இடத்த ஃபுல்லாக மறுபடியும் யார் மிஸ் பண்ணிட்டோம், அவங்கள மறுபடியும் நம்ம பஸ்ஸில் ஏற்றணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போது அவர் பாதம் படிந்திருந்த அந்த முழங்கால் படம் படிந்திருந்த அந்த இடத்துல அந்த பைபிள் காலேஜில் படிக்கும்படி வந்திருந்த ஒரு ஸ்டூடெண்ட் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாராம். அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின் லார்ட், அண்டு வுட் யூ டூ இட் அகெயின் வித் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் செய்ய மாட்டீரோ, மறுபடியும் செய்ய மாட்டீரோ, என்னை கொண்டு மறுபடியும் செய்ய மாட்டீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுதான் ஜான் வெஸ்லி அவங்க வாழ்ந்த வீடு. அவர் வாழ்ந்த அந்த வீட்டில் ஒரு செட் ஆஃப் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பார்வையிடும்படி ஒரு போதகர் வந்திருக்கிறார். அவர் வந்து உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனிதன். அவர் தங்கியிருந்த அந்த பெட்ரூமில், அவர் படுக்கைக்கு அறையில் அவர் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாராம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அவருடைய முழங்கால்கள் காய்ந்து போய் அவருடைய தோள்கள் அந்த தரையில் பதிந்து ஒரு குழியே என்ன செஞ்சிருச்சு, உண்டாயிருச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு தேவ மனிதர், அந்த சுற்றுலா இடத்தை பார்வையிட அந்த வந்த மனிதர் அழுது ஜெபிக்கிறாராம். அன்று ஒரு நாள் ஜான் வெஸ்லியை கொண்டு தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிட முடியுமானால் இன்று என்னையும் கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எழுப்புதலின் காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அந்த எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு துடிப்போடு, ஆண்டவரை என்னுடைய சொந்த கண்களினால் அந்த எழுப்புதலை காணணும், என்னுடைய திருச்சபையில் அந்த எழுப்புதலை காண செய்ய மாட்டீரோ, நான் வழிநடத்துகிற சிறுவர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் அந்த எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்காதோ என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. அன்று வாலிபன் ஜெபித்தான், ஆண்டவரை மறுபடியும் செய்யும். என்றோ ஒரு நாள் நடந்த எழுப்புதல் இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு என்னை கொண்டு செய்யும், என்னை கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தாரு. அதுதான் யார் அப்படின்னு சொன்னால், உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த பில்லி கிரகாம் என்ற தேவ மனிதர். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட தேவ மனிதர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டோடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். எத்தனையோ செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, எத்தனையோ செய்திகளை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் கேட்கிற ஒவ்வொரு செய்தியும், நம்ம கொடுக்குற ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய இருதயத்தை அசைக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய இருதயத்தை அசைச்சு அந்த செய்தி மற்றவங்க முன்னாடி நம்ம பேசப்படும் பொழுது அது அநேகருடைய இருதயங்களை நிச்சயமாகவே உடைக்கும். எந்த ஒரு செய்தியும் தேவ சமூகத்தில் இருந்து நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது முதலாவது ஆண்டவரை என்ன மாற்றும் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தின்ல அந்த ஆழத்தில் வருகிற அந்த விண்ணப்பமாக மாறணும். இந்த தேவ மனிதர் அப்படியாக ஜெபித்தார். டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின், என்ன கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மற்றவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த மாற்றம் என்னிலே துவங்கட்டும், என்னிலே எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே தொடங்கும் பொழுது நிச்சயமாகவே அது நம்ம இருக்கிற கிராமம், நம்ம இருக்கிற பட்டணம், நம்ம இருக்கிற தேசத்தை பற்றி பிடிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சேஞ்ச் மீ ஓ லார்ட், ஆண்டவரே என்னை மாற்றும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த ஜெபத்தை தினம் செய்யணும். இன்னைக்கு இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்திய கேட்டுட்டு வந்துடலாமா? மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொன்ன ஒரு சினிமா டயலாக் ஒரு காலகட்டத்துல
பட்டி தொட்டியில இருக்கிற எல்லாரோட வாயிலையும் உச்சரிக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு பெண்மணி சொன்னாங்க, என் கணவரையும் என் பிள்ளைகளையும் கொலை செய்தவங்கள நான் மன்னிக்கிறேன்னு சொன்ன வார்த்தை எல்லா இந்தியாவில் உள்ள நியூஸ் பேப்பர்லையும் ஹெட்லைனா வந்தது. முழு உலகமே அந்த பெண்மணியை திரும்பி பார்த்தது. யார் அவங்க? எப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னாங்க? நடந்தது என்ன? கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் உள்ள ஒடிசா மாநிலத்துல குஷ்டரோகிகளோட மறுவாழ்வு மையத்துல 1965 ஆண்டு அடியெடுத்து வச்சாங்க கிரஹாம் ஸ்டெயின் என்று ஒரு மிஷனரி. 1983 கிளாடிஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. அவங்களுக்கு எஸ்தர், பிலிப், திமோத்தி அப்படின்னு 3 பிள்ளைங்களும் பிறந்தாங்க. அன்னைக்கு தன்னோட 2 பிள்ளைகளான பிலிப்பையும் திமோத்தியையும் ஜீப்ல கூட்டிட்டு ஊழியத்துக்கு போனாங்க கிரஹாம். வீடு திரும்ப நினைச்சப்போ ரொம்ப இருட்டிருச்சு. டயர்டா இருந்த 3 பேருமே ஜீப்புக்குள்ளே தூங்கிட்டாங்க. நடு ராத்திரியில சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பாளர்களா இருந்த தீய குணம் படைத்த ஒரு கூட்ட மக்கள் அவங்கள சூழ்ந்து கொண்டாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்துல பெட்ரோலை அந்த ஜீப் மேல ஊற்றி தீ வச்சாங்க. சூடு தாங்க முடியாம விழிச்ச குட்டி பிள்ளைங்க 2 பேரும் கத்துனாங்க, கதறினாங்க. ஈவு இரக்கமே இல்லாத அந்த கூட்டத்து மக்கள் பரிகசிச்சு இத பார்த்து சிரிச்சாங்க. சின்னஞ்சிறு பாலகர்கள் 2 பேரும் அப்பாவை கட்டி பிடிச்சவாறே கருகிய மலரா மாறினாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட மனைவி கிளாடிஸும் மகா எஸ்தரும் எவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பாங்கல்ல. நினைக்கும் போதே நம்ம நெஞ்சம்லாம் வலிக்குது தானே. ஒரே ராத்திரியில அன்பு கணவரையும் ஆசை பிள்ளைகளையும் இறக்க கொடுத்த ஒரு பெண்ணை ஆற்றி தேற்றதான் முடியுமா என்ன? ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அணை கட்ட முடியாத துக்கத்தை இருதயத்தின் ஓரத்துக்கு தள்ளிட்டு கிறிஸ்துவின் சிந்தையோட என் கணவரையும் பிள்ளைகளையும் கொன்றவங்களை மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த பதில கேட்ட மீடியாவும் பத்திரிகையாளர்களும் வாயடைச்சு போய் நின்னாங்க. சிறையில அடைக்கப்பட்ட அந்த கொலை குற்றவாளியும் அவர் கூட இருந்த 11 பேருக்கும் இந்த செய்தி போனது. கல்லானாலும் ஒளிப்பட்டா உடையதானே செய்யும். அவங்களுடைய இருதயமும் ஒரு அசைவை பார்த்துச்சு. ஆமாங்க, 1999 ஆண்டு ஜனவரி 23 தேதி நம்முடைய மிஷனரியும் தொழுநோயாளிகளின் நண்பனுமான கிரஹாம் ஸ்டெயினும் அவரோட 2 சின்னஞ்சிறு மகன்களும் ஜீப்புக்குள்ளேயே எரிக்கப்பட்ட கருப்பு தினம். உலகத்தோட பார்வையில இந்த 3 பேரும் எரிக்கப்பட்டவங்க, ஆனா நம்முடைய பார்வையில எரிந்து பிரகாசிக்கிறவங்க. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பானவங்களே, பிறரை மன்னிக்க உங்க இருதயம் மறுக்குதா? உங்களுக்கு எதிரா குற்றம் செஞ்சவங்க அந்த கொலையாளிய விட கொடுமையானவங்களா? அவரையே கிளாடிஸ் மன்னிக்கிறப்போ ஏன் உங்களோட சகோதரனை, நண்பனை, மனைவிய, கணவனை, குடும்பத்தார, அயலகத்தார, சக ஊழியர்களை மன்னிக்க முடியாது? யோசிச்சு பாருங்க. தேவ அன்பு உங்க உள்ளத்துல இருக்கும்னு சொன்னா மன்னிக்கிற மாண்பும் இருக்கும். போர்க்களமாயுள்ள எந்த இடத்துலயும் மன்னிப்பு மட்டும் பூத்திருச்சு அப்படின்னு சொன்னா உண்மையாகவே அது நறுமணம் வீசுகிற பாதை தான். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னை மாற்றும். ஆமென். பிரைசலால். இந்த நாளிலே கூட மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாறை சந்திப்பதிலே கிராம மிஷனரி இயக்கத்தின் குடும்பத்தின் சார்பாக இந்த நாளிலே ஒரு மிஷனரியின் வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்க போகிறோம். அவர் யார் என்று சொன்னால் சிவகாசியின் அணையா தீபம். சிவகாசியின் அணையா தீபம் என்று சொல்லப்படுகிற மிஷனரி ராக்லாண்ட் மிஷனரியை பற்றி நாம் ஒரு சில காரியங்களை இந்த நாளில் அறிந்து கொள்ள போகிறோம். அதற்கு இணையான வசனம் தானியேல் 12:3, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள். பட்டாசுகளின் பிறப்பிடமாகிய சிவகாசியில் மெய்யான ஒளியை ஏற்றி அதன் ஒளிச்சிறலால் விருதுநகர் மாவட்டத்தையே கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறக்க செய்ததற்கான மிஷனரி ராக்லாண்ட். இவர் இங்கிலாந்தில் செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்தாலும் இவரது குழந்தை பருவமே துயரத்தில்தான் ஆரம்பித்தது. பிறப்பதற்கு 6 மாதத்திற்கு முன் தந்தையையும் பிறந்த ஒரு சில மாதங்களில் தாயையும் இழந்தார். மாமாவின் அரவணைப்பில் கீழ்ப்படிந்துள்ளவளாய் வளர்ந்தார்.
வாலிப வயதிலே அதிகாலை இருட்டோடு எழுந்து தன் அறையில் மெழுகுவர்த்தியை ஏற்றி வேதம் வாசித்து முழங்காலில் நின்று ஜெபித்து ஆண்டவரோடு அதிக நேரம் செலவிடுவார். திருச்சபை மற்றும் மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்து வந்தார். ஒரு நாள் ஒரு மிஷனரி ஊழிய அழைப்பு கூட்டத்தின் முடிவிலே வாசலில் காணிக்கை தட்டை ஏந்தியவராக நின்று கொண்டிருந்தார். ஆலயத்திற்குள்ளோ மிஷனரியாக ஒப்பு கொடுத்தோர் முன் வரலாம் என கண்ணீரோடு மூத்த மிஷனரி மைக்கில் அழைப்பு கொடுத்தார். ஆனால் ஒருவரும் தங்களை ஒப்பு கொடுக்காததை கண்ட இவர் தன்னையே காணிக்கையாக தட்டில் காணிக்கையாக அர்ப்பணித்து இந்தியாவுக்கு வந்தார். சிவகாசியை மையமாக வைத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். மூட பழக்கங்களில் மூழ்கி கிடந்தவர்களை மீட்டெடுக்க அவர் பட்ட பிரயாசம், சகித்த நிந்தனைகள் கொஞ்சமல்ல. கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்த இவருக்கு கிடைத்த பரிசு அடிகளும் கல்லெறிகளும் தான். சிறு குழந்தை கூட மண்ணை அள்ளி இவர் கண்ணில் தூவியது. ஆனாலும் இவர் எதையும் பொருட்படுத்தாமல் காலை 4 மணிக்கே ஊழியத்திற்கு கிளம்பி விடுவார். பைக் இல்லாத காலங்களில் இவர் சுவிசேஷம் அறிவிக்க கிராமங்கள் 100க்கு மேல் பசியின் களைப்பினால் தொப்பியில் கூழ் வாங்கி குடித்து நற்செய்தி அறிவித்தார். இவரது தியாக ஊழியத்தின் விளைவாக சிவகாசியை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆலயங்கள் எழும்பின. ஓயாத அலைச்சல், சரியான ஊட்டச்சத்து இன்மையால் காசா நோய் இவரை தாக்கி இரத்த வாந்தி எடுத்தார். ஆனாலும் வாழ்வின் கடைசி வரை ஆத்தும ஆதாயம் செய்வதே அவரது உயிர் மூச்சாக இருந்தது. 46 வயதிலேயே கோதுமை மணியாய் சிவகாசி மண்ணில் விதைக்கப்பட்டார். அந்த விதையிலிருந்து கொத்து கொத்தாய் ஊழியர்களும் மிஷனரிகளும் இன்று வரை உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். கண் மூடி திறப்பதற்குள் சிவகாசி பட்டாசு தன் முழு அழகையும் காண்பித்து அழிந்துவிடும். ஆனால் இங்கே விதைக்கப்பட்ட ராக்ராண்டோ ஒரு அணையா தீபம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பல மிஷனரிகளை முன்னாட்களில் நமக்கு தந்த இங்கிலாந்து தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இன்று அநேக பேராலயங்களில் சபைக்கு வருவோரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஆண்டவரே உண்டாகி இன்றைய தலைமுறையினர் கிறிஸ்துவின் மகிமையாக காண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒரு அழகான கேம்ப் சைட்டா இருக்கு. மதுரைக்கு அருகாமையில இந்த இடம் சரந்தாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இந்த இடத்துக்கு வந்த உடனே என்னுடைய வாலிப வயது நாட்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுது நாங்கள் 3 days கேம்ப் எல்லாம் வாலிப பிள்ளைகளுக்குன்னு வைக்கிற கேம்ப்லாம் அட்டென்ட் பண்ணுவோம். அதில் செய்தி கொடுக்க வருகிற செய்தியாளர் அன்னைக்கு சந்தியா டைமில் உங்கள் பாவத்தெல்லாம் நீங்கள் அறிக்கையிடுங்க, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அதை அழுது ஜெபித்து நீங்கள் அந்த பாவத்தை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி எங்களை ஜெபிக்க வைப்பாங்க. ஜெபித்த பிறகு நீங்கள் உங்களால் விட முடியாத பாவத்தெல்லாம் எழுதி இந்த பேப்பரில் எழுதி இந்த தீயில போடுங்க, ஆண்டவர் அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாட்களில் நாங்கள் செய்த பாவங்கள், விட முடியாத காரியங்கள் அதெல்லாம் நாங்கள் பேப்பரில் எழுதி இப்படிப்பட்ட இந்த கேம்ப் ஃபயரில் நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த நாட்களில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தை
இந்த நாட்களில் அநேக வாலிபர்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ உள்ள வாலிப பிள்ளைங்களெல்லாம் பேரண்ட்ஸ் 3 days கேம்புக்கு வெளியில அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம கூடயே நம்ம சுட்டரிப்பின் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த ப்ரோக்ராமை நீங்க பார்த்தாலும் சரி, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு உணர்த்துவார், நீ செய்யற காரியம் தப்பு, இந்த காரியத்தை நீ செய்யாத, இது பாவமான காரியம், இதுல இருந்து நீ விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசுவாங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அந்த காரியத்தை முற்றிலுமா உங்களுடைய இருதயத்தில இருந்து உங்களுடைய சிந்தனையில இருந்து நீங்க அகற்றி போடும் பொழுது அவர் உங்களோடு கூட இருந்து அதுல மேற்கொள்வதற்கு உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராய், உங்களை உற்சாகப்படுத்துகிறவராய், சுட்டெரிப்பின் ஆவியானவராய் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்து உங்களை ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு பின்னாடி ஒரு சிலுவை நம்ம பார்க்கிறோம். இந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்த சிந்தி நமக்கு இலவசமா ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறாரு. இந்த சிலுவையின் மூலமாக ஆண்டவர் இந்த நாள்ல நம்ம கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது தான் அந்த சிலுவையில உள்ள செங்குத்தான ஒரு கோடு. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனையும் கொடுத்திருக்கிறாரே. நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நேரத்தை நம்ம கொடுக்கிறோம், அவர் நமக்கு கொடுத்த அந்த அன்புக்கு ஈடாக நம்ம எதை கொடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். அடுத்ததாக உள்ள படுக்கை கோடு நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு, உண்மைதான். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, உண்மைதான். ஆனா ஆண்டவர் நம் மீது காண்பித்த அந்த அன்பை நம்ம மற்றவங்களிடத்துல நம்ம பகிர்ந்து கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. உன்னை போல பிறனை நேசி அப்படின்னு சொல்றாரு. அப்ப சக மனிதர்களோடு, நம்முடைய ஊழியத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க பழகுற மக்களா இருக்கலாம், எல்லாரிடத்துலயும் நம்ம அன்புள்ளவங்களா ஆண்டவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துறவங்களா நம்ம காணப்படுறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். செங்குத்து கோடு கற்றுக் கொடுக்கிற பாடம் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு சரியா இருக்கணும். அந்த படுக்கை கோடு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் சக மனிதர்களுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கும் பொழுது நிச்சயமா நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த சிலுவை கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க ஆரம்பிப்போம். தெபோராளாகிய நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்ற இந்த வசனத்தின்படி நாம் தமிழ்நாட்டில் உள்ள 313 தாலுகாக்களிலும் 2 தெபோராட்களை எழுப்பி அவர்கள் மூலம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம். இத்திட்டத்தின்படி ஊழிய வாஞ்சையுள்ள திருமணமான 2 பெண்கள் தினமும் காலை நாம் வாடகைக்கு அமர்த்தியுள்ள ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்து மத்தியானத்திற்கு மேல் கிராமங்களுக்கு சென்று தனித்தாள் ஆத்தும ஆதாயம், மருத்துவமனை ஊழியம், ஜெப குழுக்களை உருவாக்குதல், சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்வர். மேலும் மாதம் ஒரு முறை நமது கெத்சமனே வளாகத்தில் வைத்து நடைபெறும் கிராம ஊழியர் பயிற்சியிலும் கலந்து கொண்டு இன்னும் ஆத்தும பாரத்தோடு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்ற உத்வேகத்தையும் பெற்று செல்வர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே, நீங்கள் வசிக்கும் தாலுகா கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆத்தும பாரம் உள்ளவர்களா நீங்கள்? இப்பொழுதே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தாயாக எழும்பினால் கிராமங்கள் பாதுகாக்கப்படும். உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தாயாக எழும்பிடுவோமே, தாயகம் காத்திடுவோமே, ஓயாமல் உழைத்திடுவோம்.
மாற்றிக் கொள்ளுவோம். பகைஞரையும் கண்டு அஞ்சிடோம். வெற்றி வேந்தர் இயேசு நம்முடன். ஈரோடு, சேலம், திருமண்டலம் சிஎஸ்ஐ ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம் நடத்தும் லெந்துகால உயிர்மீட்சி கூட்டங்கள். நாள் மார்ச் மாதம் 22, 23, 24 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். நேரம் தினமும் மாலை 7 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணிசன் அவர்கள். இடம் சிஎஸ்ஐ ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம், KK நகர், ஈரோடு. ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683.